நல்ல கெமி அவர் பேசும்போது அப்படி பேசலாம். என்ன பிரச்சனை? கெமிய வந்து கொஞ்சம் வார்த்தை விடுவாரு. அவர்கிட்ட விட்டுட்டு சாரி சொல்றேன்னு எத்தனை தடவை ஹோட்டல் டாஸ்க்னா நான் எனக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. நிறைய சண்டை நடந்தது, மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிக்கிறது நடந்தது. ஆனா வந்து நம்மளுக்கு ஃபுல் எபிசோட்ல எல்லாத்தையும் கவர் பண்ணல, கொஞ்சோண்டு மட்டும் தான் காமிச்சாங்க. ஸோ ஃபுல்லா என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோங்க. யார் யார் பேசிக்கிறா? திவ்யா கணேஷ், சாண்ட்ரா, பார்வதி, பிரஜின், இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இப்போ சாண்ட்ரா, பிரஜின் வந்து பார்வதி சைடே நம்ம போயிடலாம், ஏன்னா அந்த கேங்கு கூட கம்பேர் பண்ணும்போது பார்வதியே பரவாயில்லன்னு யோசிக்கிறாங்க போல. அதனால பார்வதி கூட கமருதீன் கூடலாம் சகஜமாக இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல் எபிசோடில் நிறைய விஷயத்தை கட் பண்ணிட்டாங்கங்க. நிறைய பிரச்சனை ஏற்பட்டது, அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. மாற்றி மாற்றி உருவக்கேலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தர்பீஸ் இருக்காருன்னா அவர் வந்து அந்த டீம், அதாவது அந்த டீம் கானா வினோத், கானா டீம், அந்த கானா டீமை உருவக்கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க உருவக்கேலி பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றி மாற்றி ஃபுல்லாக உருவக்கேலி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் ஒவ்வொருத்தரோட கேரக்டரை பற்றி சொல்லிட்டாரு. அதாவது நீங்கள் இந்த கேரக்டரு, நீங்கள் அந்த கேரக்டர்னு சொல்லிட்டாரு. அந்த கேரக்டரை வச்சு இவங்க ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்கன்னு பிக் பாஸ் தப்பு கணக்கு போட்டுட்டாரு. ஆனால் இவங்களுக்கு அதை கொண்டு போக தெரியல. சரி, எப்படி கொண்டு போகிறதுன்னு ஒன்றும் புரியாமல் போக போக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இங்கே இருக்கவங்க அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க, அங்கே இருக்கவங்க இவங்களை கிண்டல் பண்ணுறாங்க. இப்படி தான் கேம் ரொம்ப நேரம் போச்சு. பிக் பாஸ் பார்த்தாரு, என்னடா இவனுங்க நம்ம ஒன்று இவனுங்க கிட்ட இருந்து ஃபுட்டேஜ் எடுக்கலாம்னா எடுக்க மாட்டாங்க போலன்ட்டு ஒரு கேமை தந்துட்டாரு. அதாவது இவங்க எப்போவுமே விளையாடுவாங்கல்ல, படம் பேரை கண்டுபிடிச்சி. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மத்தியானம் இவங்க அந்த கேமை விளையாடி இருப்பாங்க, படம் பேரை கண்டுபிடிக்கிற கேமை. சரி, அதே கேமை தந்துடலான்றதுக்காக அதே கேமை தந்துட்டாரு. அந்த கேமில் வந்து ஒருத்தங்க மியூசிக் மூலியமாக வந்து கண்டுபிடிக்க வைக்கணும், இன்னொருத்தங்க நடிச்சு காட்டி கண்டுபிடிக்க வைக்கணும். ஆக்சுவலாக அந்த டைம் சபரியே ஒரு வார்த்தை சொல்லுவார், அது ஃபுல் எபிசோட்லேயே வந்தது. என்னன்னா, நம்ம வந்து அவங்க தந்ததை ஒழுங்காக விளையாடலன்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால தான் இப்படி தந்திருக்காங்க. ஸோ இதையாவது ஒரு நம்ம ஒழுங்காக விளையாடுவோன்ற மாதிரிலாம் சொல்லி எல்லாரையும் அமைதியாக்கி இருப்பாரு. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போ இவங்களுக்குள்ள இவங்க 4 பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கெமிக்கு நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது ஃபுல் எபிசோடில் நேற்று வரல, அப்போ இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வராமையே போயிடலாம். ஏன்னா கெமிக்கும் கானா வினோத்துக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போச்சு. ஏறக்குறைய கெமி இருக்காங்கல்ல, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு சாரி வேணும், எனக்கு சாரி வேணுன்ற மாதிரிலாம் பண்ணாங்கங்க. அது என்னன்றது இவங்க பேசும்போது நமக்கு தெரிய வருது. அது என்ன தெரியுமா, கெமி ஒரு டிஸ்கஷனில் வந்து கெமியை வந்து நீ ஓரமாக போய் உட்காருன்ற மாதிரி கானா வினோத் சொல்லிட்டாரு போல. ஏன்னா கெமி வந்து பனிப்பெண் மாதிரி, அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க டீம்ல அந்த டீமுக்கான டிஸ்கஷன் வந்திருக்காங்க. நீ ஓரமா போய் உட்காருமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. கானா வினோத் நிறைய வார்த்தையை விடுறாரு, நான் அங்க இருக்கும் போது தெரியுது நிறைய வார்த்தையை விடுறாரு அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. பிரஜினோ ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இதை தாண்டி பார்வதி இருக்காங்கல்ல, ஆமா அவர் சட்டுன்னு வார்த்தையை விடுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை வியானா வைக்கும் போது எல்லாருமே வியானாவை விஷ பாட்டில் இவ பொய் சொல்றான்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி சுபிக்ஷா கேட்கும் போது பொய் சொல்றான்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே கானா வினோத் அடிக்கடி இந்த தான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவார் போல. அதாவது வந்து பேச்சு வாக்கில் அடிக்கடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார் போல. இவங்க பேசும்போது அது நமக்கு தெரியுதுங்க. அதே மாதிரி நேற்று கானா வினோத் அந்த லைவ்ல நான் பார்த்தேன், இறங்கியே வரமாட்டாரு. விக்ரமேல அவங்க ஒரு மாதிரி கண்ணீர் வர மாதிரி இருக்கு, இறங்கி வந்துருங்க, அதாவது ஒரு மன்னிப்பு கேட்டு இந்த ப்ராப்ளத்தை முடிங்கன்னு சொல்றாரு. நம்ம தவறு செய்யவில்லை, நாம் ஏன் மன்னிப்பு? ஏன்னா மன்னர் காலத்துல வேற பேசணும் அவங்க. அதனால நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்க முடியாது, அப்படி இப்படின்றாருங்க. அந்த பிரச்சனை ஒரு மணி நேரத்தில் லைவ்ல கெமியே தான் காட்டுறாங்க, ஃபுல் எபிசோட்ல வரல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எபிசோடுக்கான கட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு போல. நாளைக்கு எபிசோட்ல வர வாய்ப்பு இருக்கு. கெமி ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கமருதீன் ஒரு பக்கம் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு, விக்ரம் ஒரு பக்கம் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அப்ப திவ்யா கணேஷ் இருக்காங்கல்ல, உங்க மேலதான் தப்புன்ற மாதிரி வினோத் பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி தான் இங்க டிஸ்கஸ் பண்றாங்க. வினோத் எதையுமே ஏத்துக்க மாட்டாரு. வினோத் நான் இந்த மாதிரி கேட்டா என்ன சொல்றாருன்னா, ஹோட்டல் டாஸ்க்லயே உங்களை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு திவ்யா கணேஷ் இருக்காங்கல்ல, ஹோட்டல் டாஸ்க்லயே அவர் 2-3 வார்த்தையை விட்டாரு, அதை வச்சு நான் பெரிய பிரச்சனை பண்ணிருக்கலாம், ஆனா சரி வேணான்றதுக்காக நான் விட்டுட்டேன். அவர் அடிக்கடி இப்படிதான் வார்த்தையை விடுறாரு, அதுக்கப்புறம் சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டா எல்லா வார்த்தையும் சரியா போயிடுமா, இந்த மாதிரிலாம் இவர் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்றதை வச்சு பார்த்தா கானா வினோத்துக்கு இதுக்கப்புறம் தான் சேலஞ்சே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் டீம்ல இருக்க நிறைய பேரே அவருக்கு எதிராக தான் இருக்காங்க. திவ்யா கணேஷ், பிரஜின், கெமி எல்லாருமே எதிராக தான் இருக்காங்க. ஸோ போற போக்கில் கண்டிப்பா கானா வினோத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.